முத்து இங்க வந்தான். ஏய் வசமா மாட்டினியாடி? அவள எனக்கு ஆட்டம் காமிக்கிற மாட்டினடி. தப்பிச்சா ஓடுற விட மாட்டேடி. ரோஜா நில்லடி. முத்து புடி புடி. ரோஜா ரோஜா ஐயோ முடியலையே என்னால. ரோஜா முத்து புடி புடி. ஐயோ சுத்தி சுத்தி ஓடுறானே வேற. ஐயோ ரோஜா ஐயோ நில்லடி ரோஜா. ஓடாதடி. அம்மா ஐயோ ஐயோ அர்க்கானி காலே. என்னாச்சு? முத்து என்னாச்சு? வலிக்குது காலே. அர்க்கானி வலிக்குது. ஐயோ ரோஜா நில்லு. ரோஜா விடு முத்து. நீ போ. அவளை விடாத. புடி. அம்மா கால் வலிக்குது. ரோஜா ரோஜா எங்கடி இருக்க? முத்து பாத்து வா. என்னாச்சு முத்து? எங்க அவ? எங்கன்னு தெரியல. இந்த பக்கம் ஓடி போயிட்டா. இறங்க. அக்கா 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 என்னாச்சு? என்ன மச்சான்? என்னாச்சு முத்து? வேண்டாக்கா. அந்த திமிரு பிடிச்ச ரோஜா எனக்கு வேண்டாக்கா. என்னாச்சு? உங்க ரெண்டு பேரும் ஏமாத்திட்டாளா? ஆமாக்கா, எவ்வளவு முயற்சி பண்ணி பிடிக்க பார்த்தோம். ஆனா அவ தப்பிச்சு ஓடி போயிட்டாக்கா. அக்கா ஒரு பொம்பளை செவரேறி குதிச்சு ரோடுன்னு பார்க்காம தெருன்னு பார்க்காம ஓடுறாக்கா. இனிமே அவ வேணாக்கா. அவ எனக்கு வேணாக்கா. அவ பொண்ணே இல்லக்கா. புத்து இது அவசரப்பட்டு பேசாத. பரவ உனக்கு அந்த பிள்ளைக்கு என்ன வித்தியாசம்? ஆமா முத்து, அவ மேல இருக்கிற கோவத்துல தான் இப்படி பேசுற. காலம் எல்லாத்தையும் மாத்திடும். ரோஜாவும் அவளை அறியாம தான் தப்பு பண்றான். நிச்சயம் அவ தப்ப உணர்ற நேரம் கூடிய சீக்கிரம் வரும். அக்கா அவ தப்ப ஒண்ணா நான் பொறுத்துக்கிட்டு தான் வந்தேன். ஆனா அவ திருந்துற மாதிரி இல்லக்கா. அதனாலதான் அன்னைக்கே நான் சொன்னேன் அவளை டைவர்ஸ் பண்ணிடலான்னு. நீங்க தான் வேணான்னு சொன்னீங்க. ஒரு பொண்ணை டைவர்ஸ் பண்றது பெரிய விஷயம் இல்லடா, அவளை வச்சு வாழ்ற வந்து ஆம்பளன்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? நாம அசிங்கப்பட்டதான் மிச்சம். அன்னைக்கு சரியான முடிவு எடுத்திருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா? இப்ப பாருங்க, எல்லாரும் மனசு சங்கடப்படுற மாதிரி பண்ணிட்டா. குடும்பத்துல இருந்த நிம்மதியே போயிடுச்சு. இப்ப என் கண்ணு எதிரில நான் பாக்குறேன், என்னையும் அர்க்கானையும் அனாவசியமா ஓட விட்டு ஓட்ட முடிச்சு ஓடுறாக்கா. புருஷன் ஒரு மட்டு மரியாதை இருந்தா இப்படி சேவரை வச்சு ஓடி இருப்பாளா? அவ குடும்ப பொண்ணா வச்ச அவ திருந்துற மாதிரி தெரியலக்கா. அக்கா அவ வேணாக்கா, வேணவே வேணாம். நான் இனிமே என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். அவ எனக்கு வேணவே வேணாக்கா. முத்து, முதல்ல நீ போய் சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். இல்லக்கா முத்து, எல்லாத்தையும் அர்ச்சனை சரி பண்ணிடும். இல்ல மாமா, இது சரி பண்ற விஷயமா எனக்கு தெரியல. அவ தப்ப உணரணும்னா அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது மாமா. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன மாமா முத்து இப்படி பேசிட்டு போறா? முத்து மனசு ரொம்ப சங்கடப்பட்டிருக்குது. அவன் மனசுல அவ்வளவு வேதனை இருக்கிறதுனால தான் இப்படி பேசிட்டு போறான். அர்ச்சனா, இதுக்கு மேல என்னால அவனை சமாதானப்படுத்த முடியாது. நீதான் சரியான வழி என்னங்கறத கண்டுபிடிக்கணும். அப்பா, இது என் சேர், நான் எந்திரிக்க மாட்டேன். முல்லை எழுந்துருங்க. ஏன் எடா எழுந்துருங்க. இங்க என்ன மியூசிக்கல் சேரா நடக்குது? ஓடி வந்து சேரை பிடிக்கிறீங்க? இல்ல சார், லொகேஷன் நல்லா இருக்கு, சேர் நல்லா இருக்கு, அதான் உட்கார்ந்தேன். அப்படியே டாக்டர்கிட்ட சொல்லி ஒரு ஊசி போட்டு போமா? ஏன் என்ன பார்த்தா நோயாளி மாதிரி இருக்கா? நீ பேசுறது அப்படி தானே இருக்கு. அப்ப நீங்க வேணா ஊசி போட்டுங்க. ஏன் நான் நோயாளியா? அப்ப நான் நோயாளியா? நான் நோயாளியா? அப்ப நான் நோயாளியா? முல்லை ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? எதுக்கு வந்திருக்கோம்? ஐயோ வாங்க. சரி சார். சொல்லுங்க சார். டாக்டர் சுப்ரியா இருக்காங்களா? இருக்காங்க சார். நீங்க? நாங்க டாக்டர் சுப்ரியா மேடத்தை பார்த்து பர்சனலா பேச வந்தோம். ஓகே சார், வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு சொல்றேன். சேர்ல உட்கார்ந்து அம்மாடி உட்கார்ந்தாச்சு. வாங்க, நீங்க இந்த சேர்ல உட்காருங்க. இந்த இடத்துல காமெடி பண்ணணும் விவசாயே இல்ல. யா
யா அதை நான் பாத்துக்கிறேன் மேடம். பத்தி உங்ககிட்ட ஒரு நிமிஷம், இத பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். மேடம் உங்களை பார்க்க யாரும் 3 பேர் வந்திருக்காங்க. பர்சனலா பேசணுமா? வர சொல்லுங்க. ஓகே மேடம். சார் டாக்டர் உங்களை வர சொன்னாங்க. ஓகே ஓகேம்மா. முல்லை டாக்டர் பார்க்க போறோம். அங்க வந்து காமெடி கிமெடி பண்ண அவ்வளவுதான். பி சீரியஸ். வாங்க. நாங்க உள்ள வரலாமா? யா வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. Thank you. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஆக்சுவலா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் மைனான்ற ஹீரோயினை வச்சு படம் பண்ற ப்ரொடியூசர். ஓ. இவர்தான் படத்தினுடைய டைரக்டர். எஸ் மேடம். படத்தினுடைய கேமராமேன் முல்லை. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க, என்ன உங்க ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லையா? நான் வந்து ஏதாவது பார்க்கணுமா? மைனாவை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அவ மனச ஒருத்தன் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்றான். அவனை தடுக்க உங்களால தான் முடியும். அதனாலதான் நாங்க உங்க உதவி கேட்டு வந்திருக்கோம். அப்போ நீங்க மைனாக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொல்றீங்களா? இந்த பாருங்க, இந்த விஷயத்துல என்னால உதவி பண்ண முடியாது. ஏன்னா நான் சைக்கியாட்ரிஸ்ட் கிடையாது. தெரியும் டாக்டர். இருந்தாலும் மைனாவை டிஸ்டர்ப் பண்றவன உங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். என்னது, எனக்கு தெரியுமா? ஆமா டாக்டர், உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவர் தான். அவர் பேரு டாக்டர் மதன். பாத்தீங்களா பாத்தீங்களா, அவர் பேர் சொன்ன உடனே நீங்களே ஷாக் ஆயிட்டீங்க. இந்த பாருங்க, அவரை பத்தி நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இப்ப அவர் கூட டச்லயே இல்ல. அது தெரியும் டாக்டர், உங்க கூட அவர் டச்சில இல்ல. ஆனா இப்ப எங்க மைனா கூட அவர் டச்சில இருக்காரு. இப்ப நான் என்ன பண்ணணும்? மைனா மனச மயக்கி திடீர்னு மதன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்னா என் படம் பாதிக்கும் டாக்டர். அதனால நீங்க தான் மதன் சரியான ஆள் இல்லைன்னு எங்க ஹீரோயின் கிட்ட எடுத்து சொல்லணும். நீங்க மதன் தொடர்பை கட் பண்ணி விடணும். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா மைனாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, எங்களோட வாழ்க்கையும் உங்களால காப்பாற்றப்படும். எஸ். மதன் திருந்திட்டாரு, அதான் என்னை இப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்றது இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் திருந்தல போல இருக்கு. அந்த மதனால ஏற்கனவே பூமிகாவோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மதன் தண்டிக்கப்பட வேண்டிய ஆள். நான் நாளைக்கே போய் மைனா கிட்ட பேசுறேன். மைனாவோட போன் நம்பரையும் அட்ரஸையும் கொடுங்க. இதோ இருக்கு டாக்டர், இந்தாங்க. டாக்டர், நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் மதனை பத்தி நல்ல அபிப்பிராயம் கிடையாது. நாங்க மதனை பத்தி மைனா கிட்ட சொல்றதை விட பாதிக்கப்பட்ட நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் தான் நாங்க உங்ககிட்ட வந்து சொல்றோம் டாக்டர். நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா மதனோட முகத்திரைய நான் கிழிச்சு போடுறேன். அவர் விரிக்கிற வலையில மைனா விழாம நான் பாத்துக்கிறேன். அவர் வெட்டின குழியில அவர் தான் விழ போறாரு. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். சரிங்க டாக்டர். ஒரு தயாரிப்பாளரா நீங்க சொன்னது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைரக்டரா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். கேமராமேன், நான் கேக்குறேன், இந்த படத்துல நீங்க நடிக்கிறீங்களா? போலாம். வரேன் டாக்டர். மதன், உனக்கு நான் சரியான பாடம் சொல்லி தரேன். ரோஜா, ரோஜா, இவ எதுக்கு இங்க வந்தா? ரோஜா, ஏய் ரோஜா, ரோஜா, ரோஜா. மா 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 மா, ஏமா என் பேரை இப்படி கூவி கூவி கத்துற? ஏய், இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியது தானே? நீ பாட்டுக்கு வெளியில சுத்திட்டு இருக்க. அவங்க கண்ணுல படாம இருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காதுல்ல.
இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்க? நான் இங்க இருக்கிறது நீயே எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. நான் என்னடி உன்னை காட்டி கொடுக்கறது? நீதான் உன்னையே காட்டி கொடுத்துக்கிட்டியே. நான் காட்டி கொடுத்தேனா? என்னமா சொல்ற? புரியாத மாதிரி பேசாத ரோஜா. அந்த அருக்காணி கண்ணுல பட்டிருக்க, உன் புருஷன் முத்து கண்ணுல பட்டிருக்க. அவ்வளவு ஏன் ஷாப்பிங் மால் போயிருக்க, ஷேர் ஆட்டோல போயிருக்க, உன்னோட மொபைல் கூட அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்க உன்னை பிடிக்க பாத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? ரோஜா, உன்னை நம்பி நான் எவ்வளவு பெரிய திட்டமெல்லாம் தீட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த அர்ச்சனாவை நிரந்தரமா ஜெயில வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். காரியம் கை கூடி வர நேரத்துல எல்லாத்தையும் கெடுக்க பாக்குறியே. மா சும்மா இருமா. என்னமோ உன் காரியம் நிறைவேறணுங்கிறதுக்காக என்ன ஜெயில போட்டு அடிச்சு வைக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்க. எனக்கு என்ன கை கால் முடமா? என்ன அப்படியே முடக்கி வச்சிருக்க. என்னால இப்படி முடங்கி அடங்கி எல்லாம் கடக்க முடியாதுமா. ஏய், நம்ம போட்ட திட்டம் நிறைவேற வரைக்கும் அப்படி இருந்துதான் ஆகணும். உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான் வாங்கிட்டு வந்து அங்கேயே கொடுத்துறேன்ல. சரிம்மா, நான் அதுக்காக அங்கேயே அப்படியே இருக்கிறதா? நான் இப்படி எல்லாம் அவஸ்தைப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட வந்திருக்கவே மாட்டேமா. பேசாம நான் அந்த அர்ச்சனாவே சமாளிச்சு தொலைச்சிருப்பேன். சமாளிச்சிருப்ப. உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிடல் உட்கார வச்சல்ல, அவகிட்ட இருந்து தப்பிச்சு அம்மா என்ன காப்பாத்துன்னு சொல்லி வந்தல்ல, அப்ப மட்டும் நீ வராம இருந்திருந்த உன்னை கொண்டு போய் இந்நேரம் மென்டல் ஹாஸ்பிடல்ல வச்சிருப்பா. ஆமா ஆமா, அந்த ஒரு வீட்ல தனியா கடந்து அவசரப்படுறதுக்கு பதிலா அர்ச்சனா வீட்ல இருக்கிறதே மேல 4 பேரோட சேர்ந்தாவது இருந்திருப்பேமா. ரோஜா, கொஞ்சம் பொறுத்துக்க ரோஜா. அந்த அர்ச்சனாவை நான் நிரந்தரமா உள்ள வச்சிடுவேன். அதுக்கப்புறம் உன்னுடைய ராஜ்யம் தான். ஆமா தாயே, எனக்கு ராஜ்யமும் வேண்டாம் பூஜ்யமும் வேண்டாம். என்ன விட்டா போதும், நான் ஓடி போயிடுவேம்மா. ஏய் ரோஜா ரோஜா ரோஜா, நில்லடி ரோஜா. எங்கடி போற? அம்மா தாயே, நான் ஆள விடுன்னு சொல்றேன்ல, உன் சகவாசமே வேண்டாம் இனிமே எனக்கு. ஏய் ரோஜா, இப்ப நீ வெளியில போனா நான் உள்ள போக வேண்டியது இருக்குண்டி. அம்மாவை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு ரோஜா. அத பத்தி எனக்கு சுத்தமா கவலையே கிடையாது. நான் கிளம்புறேன். ரோஜா ரோஜா ரோஜா, சொன்னா கேள் ரோஜா. ஏய் ரோஜா. ஐயோ, இவ கேட்க மாட்டேங்கிறாளே. போலீஸ் வண்டி வருது. நம்மளதான் தேடி வராங்க போல இருக்கு. அம்மா உள்ள வா. மாமா சீக்கிரம் உள்ள வா. சீக்கிரம் உள்ள வா. என்ன வாங்கறல முதல்ல உள்ள வா. என்ன ரோஜா? என்னடி ரோஜா? என்ன ரோஜா? மாமா நில்லு ரோஜா. எதுக்கு அப்படி மிரண்டு போய் ஓடி வர? மா வெளிய போலீஸ்மா. மாமா பயமா இருக்குமா? இவ்ளோ நேரமும் நான் அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு ரோஜா, கொஞ்ச நாளைக்கு அம்மா சொல்றதை கேட்டு அடங்கி ஒடுங்கி இரு. இல்லனா உன்னை என்ன சேர்த்து மொத்த குடும்பத்தையும் போலீஸ் அள்ளிட்டு போயிடுவாங்க. ஐயோ அம்மா, இப்போ என்னமா பண்ண சொல்றேன்னு? உன்னுடைய நிலைமை எனக்கு நல்லா புரியுது. எப்படியாவது அந்த அர்ச்சனாவுக்கு நிரந்தரமா தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீயும் நானும் வைக்கிற தண்டி சட்டம். ஐயோ அம்மா, என்னால ரொம்ப நாள் எல்லாம் இப்படி இருக்க முடியாதுமா. என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ தயவு செஞ்சு சீக்கிரமா பண்ணு. இல்லனா போலீஸ் பிடிச்சாலும் பரவாயில்ல, நான் வெளில போயிடுவேமா. போறியா? போ போ மாமா. என்னம்மா சும்மா சொன்னேம்மா. சரி, சாப்பிடுறதுக்கு என்ன வேணும் இருக்க? ஒண்ணும் வாங்கிட்டு வரலடி, காய்கறி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் ஏய் ஏய், என்ன பண்ற? குடி. எனக்கு இந்த தக்காளியும் வெண்டைக்காயும் போதும். ஒரு பக்கம் இவ, இன்னொரு பக்கம் அவன். அவன் என்னடான்னா மைனா மைனான்னு புலம்புறான். இவ என்னடான்னா அர்ச்சனா அர்ச்சனான்னு பயந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரையும் உடனே சரி பண்ணி ஆகணும். परवीन, वो ड्रेस कंटिन्यू डे है और वो बहुत इम्पोर्टेंट है, ये तुमको पता है नहीं? पता है मैडम। तो कहाँ है वो ड्रेस? अब उस डायरेक्टर को क्या बोलूंगी? जाओ, जाके उस ड्रेस को ढूंढो, जाओ। जी। अब तुम कहाँ जा रहे हो? जाके वो ड्रेस को ढूंढो, मैं देख लूंगी। ठीक है मैम। कितने लोग हैं घर में? छह। Yes. அது நீங்க பூமிகா தானே? What? பூமிகாவா? No, no, no. I'm actress Maina. ஓ, நீங்க அப்படியே அசல் பூமிகா மாதிரி இருந்ததுனால நான் ஷாக் ஆயிட்டேன். Okay. என்ன விஷயம்? Why did you come here?
ஓகே ஐம் டாக்டர் சுப்ரியா. மிஸ்டர் மதன் விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஓ ஓ மிஸ்டர் மதன். மிஸ்டர் மதன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நல்லாவே தெரியும். I see. Nice. Why don't you come in? Please come. Parvin? Come. Parvin? Sit down. Yes, ma'am. Oh, dress मिला क्या? हाँ, मिल गया, मैम. Oh, thank God. Juice tea, coffee? नो 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 थैंक्स. Okay, तुम जाओ. Okay, ma'am. What, madam? அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? மேடம், நான் உங்களை பார்த்த உடனே அப்படியே மலைச்சு போயிட்டேன். நான் திரும்ப சொல்றேன், உங்களை பார்க்கறதுக்கு அசல் பூமிகா மாதிரியே இருக்கீங்க. அதனாலதான் என்னமோ அந்த ஆளு உங்க பின்னாடியே சுத்திட்டு தெரியறாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? யாரு ஏன் பின்னாடி சுத்திட்டு திரியறாங்க? அதான் மேடம், அந்த மதன் இருக்காரே, அவரை தான் சொன்னேன். அவரோட முதல் மனைவி பேரு தான் பூமிகா. அந்த பூமிகா மாதிரியே நீங்க இருக்கிற ஈர்ப்புனால தான் என்னவோ அந்த ஆள் உங்க பின்னாடியே சுத்துறாருன்னு நினைக்கிறேன். என்ன, அவ கொஞ்சம் வில்லேஜ் பொண்ணு மாதிரி இருப்பா. நீங்க நல்லா அழகா ஸ்டைலா பார்க்க லட்சணமா இளவரசி மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் உண்மையிலேயே இளவரசி தான். குவாலியர் வம்சத்து இளவரசி. ஆக்சுவலி கலை மேல உள்ள தாகத்தினால தான் நான் இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். ஒரு நல்ல ஹீரோயினா முத்திரை பதிக்கணுங்கிறது என்னோட ஆசை, கனவு, லட்சியம், எவ்ரிதிங். மேடம், நீங்க சூப்பர் ஹீரோயினா வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் ஒரு சில சூப்பர் ஹீரோயின்ஸ்க்கு சொந்த வாழ்க்கை சரியா அமையறதில்ல. நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் உங்களுக்கு துரோகம் பண்ணாம விசுவாசமா இருக்கணும். எஸ் மேடம், ஒருவனுக்கு ஒருத்தின்னு உங்களுக்காக மட்டுமே வாழணும். அந்த மதனுங்கிற டாக்டர் உங்களை அடிக்கடி வந்து பாக்குறதாவும் போன்ல தேன் வழிய பேசுறதாவும் கேள்விப்பட்டேன். அதனாலதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். யூசி மேடம், டாக்டர் மதன் ரொம்ப நல்லவரா தெரியறாரு. ஐ திங்க் இஸ் a gentleman. அவர் கூட பேசிட்டு இருந்தா டைம் போறதே தெரியல. மேடம், ஒரு காலத்துல டாக்டர் மதன் என்கிட்டயும் அப்படிதான் பழகினார். நீங்க மதனை பத்தி இப்ப என்கிட்ட என்ன சொன்னீங்களோ நானும் அப்படிதான் அவரோட பழகினேன். என் மேல உயிரே வச்சிருக்கிறதா என்கிட்டயும் சொன்னாரு. என் மனச மயக்கி என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அவரும் தயாராயிட்டாரு. அதுக்கு நானும் சம்மதம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் மதனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி பூமிகாங்கிற ஒரு மனைவி இருக்கிறத என்கிட்ட மறைச்சு என்னை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ண விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்படி நொறுங்கி போயிட்டேன். எனக்கும் அவருக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்திட்டேன். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதுதான். I know all this. இதெல்லாம் நான் மதன் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? கிளியர் பண்ணிக்கிட்டீங்களா? அதுக்கு மதன் என்ன சொன்னாரு? நடந்த தப்புக்கெல்லாம் நான் காரணம் இல்ல. என்ன மாதிரியே உருவ ஒற்றுமையில இருக்கிற என்னோட தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு மன்மதன்னு சொன்னாரு. நாங்க 2 பேரும் அப்படியே அச்சசலா ஒண்ணு போல இருப்போம். அவன் தான் அந்த தப்பு எல்லாம் பண்ணதுன்னு சொன்னாரு. அவன் பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு ப்ராமிஸ் பண்ணாத குறைய என்கிட்ட சொன்னாரு. மேடம், மதனை பத்தியும் மதன் குடும்பத்தை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். மதனுக்கு மன்மதன் ஒரு தம்பி கிடையவே கிடையாது. உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட உடனே அதுல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக கற்பனையா ஒரு தம்பி இருக்கிறதா அவர் போய் சொல்லியிருக்காரு. அப்படியா சொல்றீங்க? ஆமா மேடம், நான் அடிச்சு சொல்றேன். அவருக்கு மன்மதன் ஒரு தம்பி கிடையவே கிடையாது.
அவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியறதுக்கு மதன் கிட்ட உங்க தம்பி மன்மதனை பார்க்கணும்னு சொல்லுங்க. அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாருங்க. அப்போ நீங்களே உண்மையை தெரிஞ்சுக்கலாம். சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரியே நான் அவர்கிட்ட சொல்லி பார்க்கறேன். ஓகே மேடம், பாய். நான் கிளம்புறேன். பாய். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.